ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். அதுவும் இப்போ தான் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா, ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ண உடனே எப்போ வந்து நம்ம டாக்டர் போய் பார்க்கணும், எப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே வருது. அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அக்கா நான் வந்து இப்போ தான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணேன், பட் எங்கள் வீட்டில் வந்து இருக்கிற பெரியவங்க எல்லாருமே இப்போதைக்கு நீ டாக்டர்கிட்ட போகாத, இப்போதைக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகாத, இன்னும் ஒரு 10 டேஸ் 15 டேஸ் 20 டேஸ் கூட ஆகட்டும்னு சொல்கிறாங்கக்கா, அதனால நான் இன்னும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க இருக்காங்க. அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து நான் சொன்ன மாதிரி எப்போ போகிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க, சீக்கிரம் போனால் தப்போ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ண உடனே எப்போ வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும், எவ்வளோ நாள் கழித்து போகணும், எதுக்காக அவ்வளோ சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் 1 by 1 உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ண உடனே எப்போ டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னா, இப்போ சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சில பேருக்கு வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக ரெகுலர் பீரியடாக இருக்கும். எனக்கு வந்து 30 நாளுக்கு ஒரு முறை கண்டிப்பாக வந்துடும், அப்படி இல்லைன்னா நான் 31ஆம் நாள் செக் பண்ண உடனே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா, இல்லை சில பேருக்கு வந்து எனக்கு ரொம்ப முன்னாடியே சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பித்ததுனால நான் பீரியட் டேட்டுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே, அதாவது ஒரு 27-28 டேஸ்லேயே வந்து நான் செக் பண்ணிட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து என்னென்னா, நீங்கள் வேணால் ஒரு 10 டேஸ் வெயிட் பண்ணி நீங்கள் டாக்டர்கிட்ட போகலாம். அதாவது இப்போ 20 நாள் 30 நாளில் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னாலும், 28 நாளில் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னாலும், நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணி நீங்கள் டாக்டர்கிட்ட போகலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 35 நாளில் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, 38 நாளில் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இம்மீடியட்டாக வந்து டாக்டர்கிட்ட போயிடணும். அதே மாதிரி நான் இப்போ சொன்ன மாதிரி கொஞ்சம் முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணுறவங்களா இருந்தால் கூட அவங்களும் அடுத்து ஒரு 1 வீக்குள்ளே டாக்டர்கிட்ட போயிடணும். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 2 விஷயம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து, ஒருவேளை உங்களுக்கு அந்த டைமில் உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது தைராய்டு ப்ராப்ளம், இல்லை சுகர் ஏதாவது ரைஸ் ஆகிருக்கலாம், இல்லை பிபி ஏதாவது ரைஸ் ஆகிருக்கலாம், இல்லை உங்களுக்கு உண்டான கரு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கருவாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் வந்து இருக்கலாம். ஸோ அது வந்து தெரியாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது வந்து தேவையில்லாத பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இதனால் நீங்கள் இமிடியேட்டாக டாக்டரை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை செக் பண்ணி அந்த கரு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும், எந்த விதமான பிரச்சனைகளும் கருவை பாதிக்காமல் கரு நல்லா வளர்கிறதுக்கும் அவங்க தேவையான இன்ஜெக்ஷன்ஸ், டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுத்து உங்களோட கருவை காப்பாற்றிடுவாங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து அந்த ப்ரெக்னென்ட் அந்த லேடி வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும். இதனால நிறைய பேருக்கு அந்த கருக்குழாயே வெடிச்சிரும், சில பேருக்கு உயிருக்கே ஆபத்து வந்துடும். ஸோ அப்படி இருக்கிறதுனால இம்மிடியேட்டாக போய் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேன் பார்த்து அந்த கரு வந்து கரெக்டாக கருக்குழாயில் தான் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இதை பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு ரொம்ப நாள் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது திடீர்னு அந்த கரு வளர வளர அந்த கருக்குழாயில் கரு ரொம்ப நாள் வளர முடியாது. ஏன்னா அது சைஸ் வந்து ரொம்ப சின்னது அப்படிங்கிறதுனால அந்த கருக்குழாய் வெடித்து நம்மளுக்கு பிரச்சனைன்னு வெளியில் தெரிகிற வரைக்கும் நம்ம வீட்டிலே இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு தான் ஆபத்து. ஸோ அதனால் இந்த 2 விஷயங்களுக்காக நம்ம ஃபஸ்ட்டே போயிடணும். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தையோட ஹார்ட் பீட், இல்லை குழந்தைக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஹார்ட் பீட் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா, அப்புறம் வந்து அந்த சாக் கரெக்டாக ஃபார்ம் ஆகிருக்கா, ஃபீட்டல் போல் தெரியுதா. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ப்ரெக்னென்சியில் இருக்குது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் கன்ஃபார்ம்னு வந்துட்டாலே நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10 மாதம் குழந்தை நல்லா வளர்ந்துடணும். பட் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் அப்படி இல்லை. புதுசாக என்னென்னமோ சொல்கிறாங்க. அதாவது பிளைட்டட் ஓவம், எம்ப்ராய்னிக் ப்ரெக்னென்சி, அப்புறம் கெமிக்கல் ப்ரெக்னென்சி, அது இதுன்னு நிறைய விஷயங்கள் வருது. ஸோ நம்ம அது எல்லாத்துலேருந்துமே நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ சீக்கிரம் டாக்டரை பார்க்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் டாக்டரை பார்க்குறது நல்லது. ஸோ இந்த விஷயத்தில் யாருமே வந்து தள்ளி போடாதீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெயிண்ட் லைன் வரும். அதாவது ப்ரெக்னென்சி கிட்டில் நீங்கள் செக் பண்ணும்போது 2 லைனுமே டார்க்காக இருந்துட்டால் பரவாயில்ல, சில பேருக்கு வந்து ஒரு லைன் கொஞ்சம் லைட்டராக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போதும் சரி, நீங்கள் இமிடியேட்டாக டாக்டரை பார்த்து அந்த கரு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதுக்கேற்ற இன்ஜெக்ஷன்ஸ், டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கி ஃபாலோ பண்ணாலே அந்த கருவை காப்பாற்றிடலாம்.
ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.